மார்கழி மாத பிறப்பையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் பஜனை நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெற்றன. மார்கழி மாத பிறப்பு என்பது தமிழ் மாதங்களில் மிகவும் புனிதமான இறைவன் வழிபாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட மாதத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. மார்கழி மாதம் முழுவதும் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து கோவில்களில் சிறப்பு வழிபாடு செய்து வீதிகளில் பஜனை பாடியபடி வலம் வருவது வழக்கம். அந்த வகையில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலில் மார்கழி பஜனை நிகழ்ச்சிகள் விமர்சையாக தொடங்கின. கபாலீஸ்வரர் கோவில் வீதிகளில் திருப்பாவை, திருவெம்பாவை, தேவாரம், திருவாசகம் பாடல்களை பாடியபடி சிறுவர் சிறுமிகள் ஊர்வலமாக சென்றனர். மாதத்துக்கு எப்பயுமே இங்கே நாங்கள் பண்ண வருவோம். நிறைய கோவிலில் அந்த மாதிரி பண்ண வருவோம். நான் எல்லா இதுவுமே அட்டன் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நாங்கள் நிறைய பாட்டு பாடினோம். வேலவா வேலவா, அதுக்கப்புறமா மார்கழி திங்கள், அந்த மாதிரி நிறைய பாட்டு பாடணுன்னாலும் சொல்லவே முடியாது. கிட்டத்தட்ட 100 பேரோ 1000 பேருக்கு மேலேயே வந்திருக்காங்க. நான் ஒவ்வொரு வருஷமும் வீதி பஜனைக்கு வருவேன். இங்கே இந்த வருஷம் மட்டுமே 2000க்கும் மேலே இங்கே மயிலாப்பூரில் வந்திருப்பாங்க வீதி பஜனுக்கு. இந்த வருஷம் வீதி பஜன் பாடும்போது நாங்கள் ரொம்ப ஜாலியாகவும், அதுவும் காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இங்கே இருந்தது ஒரு டிவைனிட்டி ஃபீலை தந்துச்சு. இதேபோன்று கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை பகுதியில் உள்ள சைவ மற்றும் வைணவ கோவிலில் மார்கழி மாத பிறப்பையொட்டி அதிகாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பக்தர்கள் பலர் குழுக்களாக இணைந்து பக்தி பரவசத்துடன் பஜனை பாடல்களை பாடி தெருக்களில் வலம் வந்தனர். மேலும் பெண்கள் தங்களது இல்லங்களின் வாசல்களில் கோலமிட்டு மார்கழி மாத முதல் நாளை வரவேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் புத்தேரி பகுதியில் உள்ள கச்சபேஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத பஜனை நிகழ்ச்சிகள் விமர்சையாக தொடங்கின. புத்தேரி பகுதியைச் சேர்ந்த சிறுவர் சிறுமிகள் பஜனை பாடல்களை பாடியபடி வீதிகளில் உலா வந்து இறுதியில் கோவிலை வந்தடைந்தனர். அப்போது கோவில் நிர்வாகம் சார்பில் சிறார்களுக்கு நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டனர். சிறுவயதில் திருவெம்பாவை பாடுவது பக்தியை வளர்க்கும் என்றும் படிப்பில் ஆர்வம் ஏற்படும் எனவும் சிறுமிகள் தெரிவித்துள்ளனர். எல்லாம் சுப்பிரமணியம் கோயிலேருந்து கச்சபேஸ்வரர் கோயிலுக்கு தரிசனம் பார்த்துட்டு திருவெம்பாவை, திருப்பாவையெல்லாம் பாட்டு பாடிட்டு போவோம். இதனால எனக்கு பயன் நிறைய இருக்குது. படிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. பயன் நிறைய இருக்குது. எஸ்விஎன் பிள்ளைத்தெருவில் சுப்பிரமணியம் கோயில் இருக்குது. அங்கேருந்து திருப்பாவை, திருவெம்பாவை பாடிக்கின்னு கச்சபேஸ்வரர் கோயிலுக்கு இங்கே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து திருப்பி திருப்பாவை, திருவெம்பாவை படிச்சுக்கிட்டு கோயிலில் போவோம். இது வழக்கமாக நடக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மார்கழி மாத பிறப்பையொட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மார்கழி மாத பிறப்பையொட்டி தங்கக்குரடு மண்டபத்தில் ஆண்டாள், ரங்கமன்னார் எழுந்தருளினர். அப்போது 30 திருப்பாவைகள் கொண்ட தங்க இழைகளால் நெய்யப்பட்ட புடவை ஆண்டாளுக்கு சாற்றப்பட்டது. இதனையடுத்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்குரடு மண்டபத்தில் எழுந்தருளிய ஆண்டாள், ரங்கமன்னார் முன்னிலையில் பக்தர்கள் திருப்பாவை பாடினர். இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.